ஜப்பான்ல ஹாச்சிகோன்னு ஒரு நாய் இருந்துச்சான். இந்த நாய் தினமும் காலையில் தன் ஓனரோட ரயில்வே ஸ்டேஷன் வந்துருமா. ஓனரோ ட்ரெயின்ல ஏறி வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வருவாராம். ஈவினிங் அவர் வர வரைக்கும் அந்த நாய் அங்கேயே வெயிட் பண்ணி அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வருமா. ஒரு நாள் எப்பவும் போல காலையில் அவரை ட்ரெயின்ல அனுப்பிட்டு அந்த நாய் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா போன ஓனர் திரும்ப வரவே இல்லை. அவரு ஒர்க் போன இடத்துலயே இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த அந்த நாய்கிட்ட சொல்றதுக்கு யாருமே இல்லை. அந்த நாயும் தன்னோட ஓனர் திரும்ப வருவாருன்னு தினமும் வந்து வெயிட் பண்ணி, அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 9 வருஷம் வெயிட் பண்ணிருக்கு. மழை வெயில்னு பார்க்காம தினமும் வந்து வெயிட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதோட லவ்வை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இதை பத்தி ஜப்பான்ல எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது. அதை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் வந்து அந்த நாயை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவாங்களாம். ஆனா அந்த நாய் திரும்பவும் காலையில ஆன உடனே எப்படியா தப்பிச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அதோட லவ்வையும் லாயல்ட்டியும் பார்த்து அது தினமும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க வெயிட் பண்ணுமோ அங்கேயே அதுக்கு ஒரு செலவு வைக்கிறாங்க. ஒரு நாயோட லைஃப் டைமே 10 வருஷம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது 9 வருஷம் வெயிட் பண்ணல, தன்னோட வாழ்க்கை பூரா வெயிட் பண்ணிருக்கு.